SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அபிவிருத்தி நிதியம் இலங்கைக்கு வழங்கவுள்ள பாரிய நிதி. ஜனாதிபதி அனுராவின் முதல் வெளிநாட்டு பயணம் உறுதியானது. வாகன இறக்குமதியாளர்களுக்கு அனுர அரசு விடுவித்துள்ள எச்சரிக்கை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் யாழில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். சமாதிகளில் வைக்கப்படும் பூக்கள் அலங்காரங்களும் திருடும் கும்பல். ஆசிய படுதூக்கல் போட்டி யாழைச் சேர்ந்த இளைஞர் சாதனை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். சர்வதேச அபிவிருத்திக்கான ஒபேக் நிதியம் இலங்கைக்கு கொள்கை அடிப்படையிலான கடனாக 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இணங்கியுள்ளது. நாட்டின் விரிவாக சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலுக்கு நிதி அளிப்பதற்காக ஒபேக் நிதியத்துடன் அரசாங்கம் கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் நடைமுறைக்குட்படுத்தப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் அளவுள்ளவர்களுக்கு இணங்க இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதற்கமைய கடன் தொகையை பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச அபிவிருத்திக்கான ஒபேக் நிதியத்துடன் கடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தனது இந்திய விஜயத்தை எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேசித்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த விஜயத்தில் வெளிவிகார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சரும் இணைந்து கொள்ள உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அன்ருகுமார் திசாநாயக்க மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் விளம்பரம் செய்த போதிலும் அவ்வாறான கூற்றுக்கள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேசிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கட்டுப்பாடுடன் கூடிய வாகன இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்ற அதேவேளை அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் வாகன இறக்குமதி தொடர்பான முடிவுகளை நாங்கள் கவனமாக அணுகின்றோம். நமது இருப்பு மற்றும் நமது பொருளாதாரத்தின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்க நாங்கள் தயார் இல்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினால் போராட்டம் ஒன்று முன்னெடுத்திருந்தார்கள். குறித்த போராட்டமானது யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள், சிவில் அமைப்பினர், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதேவேளை வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினர் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் தீச்சட்டி ஏந்தியவாறு வவுனியா கந்தசாமி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமாகிய பேரணி பழைய பேருந்து நிலைய பகுதியில் நிறைவடைந்துள்ளது. உலகச் செய்திகள். சுவிசுருள்ள சூரிச்சன் நகரசபை இடுகாட்டில் பூக்கள், அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் திருட்டுச் சம்பவம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடுகாட்டில் கடந்த 3 மாதங்களில் புதைக்கப்பட்டவர்களின் சமாதிகளில் வைக்கப்படும் பூக்கள் மற்றும் அலங்காரங்கள் திருடப்படுவது குறித்து முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் கடந்த 3 மாதங்களில் 30 முறைப்பாடுகள் விடை கிடைத்திருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்நிலையில் திருடர்களை கட்டுப்படுத்த நகரசபையினால் இடுகாட்டில் CCTV கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச ஆசிய பளுதூக்கல் போட்டி உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. குறித்த போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த பூசாந்தன் 3வது இடத்தை தன்வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அபிவிருத்தி நிதியம் இலங்கைக்கு வழங்கவுள்ள பாரிய நிதி. ஜனாதிபதி அனுராவின் முதல் வெளிநாட்டு பயணம் உறுதியானது. வாகன இறக்குமதியாளர்களுக்கு அனுர அரசு விடுவித்துள்ள எச்சரிக்கை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் யாழில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். சமாதிகளில் வைக்கப்படும் பூக்கள், அலங்காரங்களும் திருடும் கும்பல்.
ஆசிய பளுதூக்கல் போட்டி யாழைச் சேர்ந்த இளைஞர் சாதனை.